வீரப்பன் இவங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே அரசியல் பண்ணவர். வீரப்பனுக்கு தெரியாத அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்ல போனால் ஒரு வெங்காயம் தான், இவங்களுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது. ஆனால் வீரப்பன் 1980களிலேயே அரசியல் நடந்தவர். முழுக்க வீரப்பன் நீந்ததில் 99% பங்களிப்பு மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்திக்கு இருக்கு. அவர் இல்லாமல் வீரப்பன் அங்கே வெல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல உங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தியும் அதிரடிப்படை தூக்கி எடுத்து போய் மாப்பக்கூடல இருக்கக்கூடிய சக்தி சூரனுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு லாக் பண்ணிடுறாங்க. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலும் சரி, கடைசியில் வீரப்பன் நீந்த அந்த நேரத்திலும் சரி, கூட இருந்தது மாவோயிஸ்ட் அமைப்பு. இந்த செய்தி அனைத்தையும் மறைச்சிட்டு அவர் மோர்ல விஷ வச்சு தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில் நம்ப வச்சுட்டாங்க. கடைசியில் போலீஸுடைய வலையில சிக்கிக்கிட்டதுனால காட்டி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை வெளிப்படையாக சொல்றதுக்கு அவனால முடியல. அதுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அதிகாரம் செலுத்துகின்றவன நாங்கள் அழித்தொழிப்பு செய்கிறோம்னீங்கன்னா அதுக்கு பேர் அழித்தொழிப்பு. அதே வேலையை போலீஸ் செய்யும்போது அது போலியம் சொல்றா. வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு ஒரு 2 சந்திப்புக்கு முன்ன நடந்த சந்திப்புல இந்த ட்ரேடர் மேல சேர்த்து குளி துப்பாக்கி தூக்கி வச்சிடறாங்க. வேகமா பேசுனது இவனுடைய அந்த பேச்சாற்றெல்லாம் பார்த்துட்டு வீரப்பனே ஒரு நிமிஷம் ஆயிடுறாரு. சும்மாறா கோயண்டா, இவன் அப்படி செய்ய மாட்டான், அது ஏதோ வேற பிரச்சனைகள் நடந்துக்க மாட்டிருக்குது, இவன் சரி வாய்ப்பில்லை, இனி இந்த இடத்துல சந்திக்கலாம், வேற இடத்துல சந்திக்கலாம், அடுத்து ஒரு சந்திப்பு வேற இடத்துல நடக்குது. எதையுமே பார்க்காம எப்படி இப்படி ஒரு பொய்யான அறிக்கை கொடுக்க வச்சாங்க? சாத்தியமே இல்லாத விஷம் வைத்துக் கொண்டு பாடி இப்படி எடுத்து வந்தாங்கிறத ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்க வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்ட நகருக்கும் போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வீரப்பனுடைய உடற்கூறு ஆய்வு நடத்துனதில் மோசடி நடந்திருக்கு, திட்டமிட்டபடி உடற்கூறு ஆய்வு நடக்கலை, அதில் விஷம் வச்சு தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இது ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு கொண்டு போகிறாங்க. அந்த வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு கொண்டு உடனே உயர்நீதிமன்றம் அது ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்கும்போது அரசு தரப்பில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் வீரப்பனுடைய உடலையும் அந்த கூட அந்த 3 பேரோட உடலையும் ஆய்வு பண்ண டாக்டர் 3 பேர், அந்த 3 பேரில் ஒருத்தர் கிட்டத்தட்ட 1000 உடற்கூறு ஆய்வு பண்ண அனுபவம் உள்ளவர், இன்னும் 2 பேர் கெமிக்கல் அனலைசிங், இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான உடற்கூறுகள் எல்லாமே துல்லியமாக ஆய்வு பண்ணி கொடுக்குறதுல புலமை நிபுணம் தன்மை உள்ளவங்க. அவங்களுடைய ஆய்வு இது வரைக்கும் தவறாக போனதே கிடையாது, அவங்களுடைய ஆய்வு மிகச்சரியானது தான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக என்னென்னு சொல்கிறாங்க, வீரப்பன் உடற்கூறுக்கு எடுத்துக்கும் போது அவங்க 4 பேருடைய உடற்கூறு ஆய்வு முடிக்க வரைக்கும் நாங்கள் முழுக்க வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம், எக்ஸ்ரே எடுத்திருக்கோம், ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் வீரப்பன் விஷம் வைத்து தான் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, நீங்கள் அமைச்சிருக்கிற அந்த குழு அங்கீகரிக்கப்பட்ட குழு அல்ல, அதனுடைய தரவுகள் நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெறவில்லை, அதனால் இந்த பெட்டிஷனை தள்ளுபடி வரலன்னு சென்று விட்டாங்க. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்டை கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தள்ளுபடி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு வெளி மக்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடலாம். அடுத்ததா இது எப்படி நடந்ததுங்கிறதை பற்றி வேற யாராவது ஒருத்தர் மனு போட்டால் கூட இந்த மனுவை காரணம் காட்டி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்போ வீரப்பன் கொல்லப்பட்டதில் என்ன நடந்ததுங்கிறது எதிர்காலத்தில் யாராவது கோர்ட்டுக்கு போனால் கூட அங்கிருந்த கதவையும் அடைச்சு மூடிட்டாங்க. இவங்க உண்மையிலேயே யோக்கியமானவங்களா அல்லது புத்திசாலிகளா அல்லது மக்களுக்காக போராடக்கூடிய இல்லை பாடுபடக்கூடிய அமைப்பாக இருந்ததுன்னா அந்த வீரப்பன் உடற்கூறு தொடர்பான 9 மணி நேரம் வீடியோ ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னீங்களா, அது காப்பி விடுவோம்னு கேட்டு வாங்கியிருக்கேன். அப்பயே அதையும் வாங்கலை. அப்போ இது எல்லாமே சார், இந்த உண்மை அறியும் குழுவை அமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை அப்போ இருந்தது? எதனால இது அமைக்கிறதுக்கான காரணம்? அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கும் வீரப்பனுக்கு அண்ணன் தம்பி உறவா, சொந்தக்காரனா, இல்லது ஒரு மக்கள் தலைவரா? அவ்வளோ அவசரமா அந்த டைம்ல அது பண்ணணும். என்ன காரணம்? முழுக்க மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில், அதாவது அந்த கட்டத்தில் வீரப்பன் சந்திப்புக்கான அந்த தொடர்பில் இருந்த SM என்கின்ற சுந்தரமூர்த்தி, அவரு தான்
வக்கீல் ஹரிபாபுக்கு டைரக்ஷன் கொடுத்து ஃபுல்லாக அமைக்க சொல்கிறார். இந்த உண்மை அறியும் குழுவில் கலந்துக்கிட்ட பலரை சுந்தரமூர்த்தி தான் ஃபோன் பண்ணி நீங்களும் அந்த உண்மை அறியும் குழுவுடைய விசாரணைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். இவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? கடைசியாக பார்த்தா சுந்தரமூர்த்தி தான் வீரப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்தி 2 அமைப்பும் இணைவதற்கான பூர்வாங்க வேலைகளுக்கு போயிருக்கார். தமிழ்நாடு விடுதலை படையும் மக்கள் யுத்தம் மக்கள் யுத்த குழுவும் இவங்களும் வீரப்பன் குழுவும் போயிருக்காரு. ஒரு 3 அல்லது 4 சந்திப்புக்கு போனதுக்கு பிறகு இவர் மூலமாக அந்த சந்திப்புக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் கொம்பு தூக்கியில் வீரப்பனை அந்த ட்ரேடரை சந்தித்ததிலிருந்து தும்கல் காட்டில் நடந்த அனைத்து சந்திப்புகள் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் இந்த தேவராஜ், அந்த எம்என் அந்த ட்ரேடர் அந்த தேவராஜ் அத்தனையும் அவரை பின்னால் இருக்கக்கூடிய எஸ்ஐ துரைப்பாண்டியன் சொல்லிகிட்டே இருக்கார். துரைப்பாண்டியன் அவருடைய ஒரு இன்டெலிஜென்ட் விங்கை தவிர வேறு யாருக்கும் இந்த விவகாரம் தெரியாது. ஏடிஜி விஜயகுமாருக்கும் எஸ்பி செந்தாமரை கண்ணனுக்கும் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. மீதி கிட்டத்தட்ட ஒரு 750 தமிழ்நாடு அதிரடிப்படை வீரர்கள் முழுக்க அந்த ஒரு 1.5 ஆண்டு காலம் முகாமில் உட்காந்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. வேறு எந்த வேலையும் செய்யலை. இவங்க 4 பேர் 5 பேர் மட்டும் இந்த டீமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகப்படியான மேன் பவர் இருந்தால் வீரப்பன் மொபைலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கங்கே உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் இந்த நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன கண்காணிக்கிறதுக்கு ராஜேந்திரன் ஒருத்தரை ஆத்தூரில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பாண்டிக்கரனும் எங்கள் கேண்டிடேட்லாம் வந்திருக்காரு. இந்த வேலையும் விட்டுருவாங்க. குளத்தூர் மணி என்ன கண்காணிக்கிறதுக்கு வெங்கடேஷ், ராசப்பன், சுப்பிரமணியம் ஒரு 3-4 பேரும் இருக்காங்க. அவங்களையும் ரிலீவ் பண்ணிடுறாங்க. யாரும் கண்காணிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு எது கண்காணிக்கணும் தான் நேரடி தொடர்பில் இருக்கிறவனே இவங்ககிட்ட இருக்காங்கல்ல. முழுக்க இந்த ஆப்ரேஷன் அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுலேயும் உயர் அதிகாரிகளுக்கும் துரைப்பாண்டியனுக்கும் நிறைய சிக்கல்லாம் வந்திருக்கு. இந்த ஆப்ரேஷன் எப்போ முடியுதுன்னு தெரியாது, ஆனால் சரியாக போயிட்டுருக்கு. நேரம் வரும்போது நான் அடிப்பேன். அது எந்த நேரம் எப்படின்லாம் சொல்ல முடியாதுங்கிற அடிப்படையிலே போகிறாரு. அதுக்கான சூழல் வரும்போது சரியாக அடித்து வீரப்பனுடைய கதையை முடிச்சிடுறாரு. அந்த கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலும் சரி, கடைசியில் வீரப்பன் வீழ்ந்த அந்த நேரத்திலும் சரி, கூட இருந்தது மாவோயிஸ்ட் அமைப்பு. மாவோயிஸ்ட் அமைப்புடைய பலர் இருக்கிறாங்க. அதில் 30-40 பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர்கள். அவ்வளோ பேருக்கு அது தெரியுமான்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு 4-5 பேருக்காக தெரியும். முழுக்க இப்போ இந்த நேர்காணல் கொடுக்குறாரு இல்லையா விவேக், அவருக்கும் சுந்தரமூர்த்திக்கும் அது தெரியும். இப்படி மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தி, விவேக் இவங்க எல்லாமே வீரப்பன் சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்னும் அந்த குழுவிட்டு பலர் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த செய்தி அனைத்தையும் மறைச்சிட்டு அவர் மோரில் விஷ வச்சு தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப சிரமப்பட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில் நம்ப வச்சுட்டாங்க. இது அவங்க வெளியே சொல்லவே இல்லை. என்னடா இது இவ்வளோ ஒரு சிக்கலான விஷயமா இருக்கே, இந்த அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் அந்த அமைப்பை சேர்ந்த விவேக் சுந்தரமூர்த்திக்கு நேரடியாக பேசல, வழக்கறிஞர் ஒருத்தர் மூலமாக பேசினேன். அவரும் அதை ஒத்துக்கிறாரு. சுந்தரமூர்த்தி ஒத்துக்கிற மாதிரி விவேக்கும் நாங்கள் சந்தித்தோம், பேசணும், எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. இதுக்கெல்லாம் பிறகு தான் நான் அடுத்தடுத்த தொடர்புகளின் மூலமாக கிடைச்ச தகவல் ரேடியோப்பன் மூலமாக கிடைச்சது. தும்கல் காட்டு பகுதியில் அந்த தங்கானுடைய வீடுங்கிறது கடைசி வீடு. அந்த தும்கல்ங்கிற அந்த ஊரில் ஒரு 10-12 வீதில் இருக்குது. அந்த 12 வீட்டை கடந்து போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தங்கான் ஒருத்தருடைய கந்தன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டம் வயல் இருக்குது. வயல்லாம் சும்மா மானாவாரி விவசாயம் பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக தான் தங்கானுடைய நிலம் இருந்திருக்கு. தங்கானுடைய இடத்துக்கு பக்கத்தில் வெள்ளையன் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவங்க எல்லாருடைய தோட்டத்தின் நிகழ்வுகளையும் சந்தித்து பேசும்போது அந்த கந்தன் சொல்கிறாரு, எனக்கு வீரப்பன் 25 வருஷத்துக்கு முன்னே தெரியுங்கிறார். இங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காரு. கடைசியாகவும் என்னை பார்க்க வந்திருக்கான் வீரப்பன். எங்கள் சின்னாயிமா தான் தங்கான் தான் என்னை பார்க்க வேண்டாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். ஆரம்பத்தில் வீரப்பன் சொந்தம் கட்ட கடத்திக்கிட்டு இருந்த காலத்துலேயே எங்கள் ஊர் பசங்கள்லாம் அங்கே போய் சொந்தம் கட்டாட்ட போகும்போது ஒரு பிரச்சனையாகி நான் போய் பேசி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன். வீரப்பன் யானை தந்த வேட்டையாடி வச்சிருந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் யானை தந்த நின்று போனது பொருளாதாரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தால் செலவு காசுன்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் புளியங்காய் காட்டுக்குள்ளே இருக்கிற புளியங்காய் மரத்தையெல்லாம் குத்தகைக்கு எடுத்து அடித்து வியாபாரம் பண்ணுவேன். அப்போ வீரப்பனை என்னோட கூட்டு சேர்த்துக்கினான்னா அவனும் ஒரு 5-6 ஆளுகள் கூட்டம் தான், நானும் ஒரு 10 ஆளுகள் கூட்டு போனேன். எல்லாம் புளியங்காய் அடித்து கொண்டு போய் விற்றான். ஒரு 2000-3000 லாபம் கிடைச்சிது. அந்த வகையில் எனக்கு வீரப்பன் பலமுறை என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே கொண்டாந்து பொருள் எல்லாம் வச்சுட்டு பஸ் ஏறி தருமபுரி போவோம், பெங்களூர் போவோம், வந்துங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். எனக்கு நல்லாவே தெரியுங்கிறார். அப்போ வீரப்பனுக்கு நெருங்கிய தொடர்புள்ள நேரம் அது. ஆனால் அதிரடிப்படைக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் தெரியல. கடைசி கட்டத்தில் ஒரு நெருக்குதலான சூழல் அந்த பக்கம் போகிறார். அந்த இடத்துலையே வச்சு இவங்க கதையை அந்த சமயத்தில் என்ன பகுதியில் தங்கியிருக்காரு இவர்? தங்கியிருந்தது முழுக்க செங்கப்பாடி பகுதி தான். செங்கப்பாடி குளத்தூர் வரணும்னா இப்போ 50 கிலோமீட்டரு. இங்கிருந்து மேட்டூர் 10 60, இந்த பக்கம் பெண்ணாகரம் 60, 120, பாப்பாரப்பட்டி போகிறதுனா 150 கிலோமீட்டர் வரும்.
ஆனால் வீரப்பன் செங்கப்பாடியிலேருந்து காவிரி ஆற்றை கடந்து அந்த பக்கம் நடந்து போனோம் 2 மணி நேரத்தில் போயிடுவார். ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். காட்டுக்குள்ளே அவ்வளோ பக்கமாக இருக்குது. நம்ம சுற்றி போகும்போது தூரமாகுது. அந்த அடிப்படையில் இவர் தனக்கு வரக்கூடிய தொடர்புகளையும் சந்திக்க வேண்டிய ஆளுங்களையெல்லாம் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஐயன்துறை கிட்ட சொல்லுவார். வெள்ளிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க. ஐயன்துறை தேவராஜுக்கு சொல்லுவார். தேவராஜ் இங்கே சொல்லுவார். தேவராஜ் இவங்களும் தருமபுரி போய் பெண்ணாகரம் வழியாக தும்கல் போயிடுவாங்க. ஐயன்துறை அவங்க ஊர்லேருந்து மாறுக்கோட்டாய் வரைக்கும் பைக்கில் போயிட்டு மாறுக்கோட்டாயில் பரிசலில் காவிரி ஆற்றை கிடந்து அங்கேருந்து பெண்ணாகரம் பரிசல் போயிட்டு போயிடுவார். யாருக்கும் தொடர்பு இருக்கிறதே தெரியாமல் ஒரு நெட்வொர்க் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த நெட்வொர்க் மூலம் தான் வீரப்பன் வீழ்த்தப்பட்டிருக்கார். இதை முழுக்க தெரிஞ்சிருந்த அமைப்பு, இந்த மாவோயிஸ்ட் பொறுப்பாளர்கள், இந்த சுந்தரமூர்த்தி விவேக் எல்லாமே இதை பற்றி ஒரு துளி கூட உண்மை அறிவுகளுடைய அறிக்கையில் சொல்லல. அது அப்படி ஆறாம மறைச்சதற்கான காரணம் என்ன? இவங்க தான் அதில் இருந்திருக்காங்க. முதல்ல உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தியையும் அதிரடிப்படை தூக்கிடுறாங்க. தூக்கி எடுத்துட்டு போய் மாப்பக்கூடல இருக்கக்கூடிய சக்தி சூரனுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒரு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எஸ்டிஎஃப்னுடைய டார்கெட்டு எங்களுக்கு வீரப்பன் மட்டும்தான், உங்களை பற்றி கவலை இல்லை, உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் விட்டுறேன்னு சொல்லிட்டு வீரப்பனுடைய கையை மட்டும் முடிச்சு இவங்க விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கு போயிடுறாரு. போனதுக்கு பிறகு தான் இது ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் நோண்டுவாங்க. இப்போ நான் 20 வருஷம் கழித்து நோண்ட மாதிரி யாராவது ஒரு பத்திரிக்கையாளனுக்கு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் இருக்கிற டீமை நோண்டுவேன். அந்த புது வாய்ப்பை உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஷம் வைத்து கொல்லப்பட்டாருங்கிற ஒரு கதையை கிரியேட் பண்ணி அந்த கதைக்கான கட்டமைப்புகளெல்லாம் உருவாக்கி அது ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலமாக ஒரு நூலாக வெளியிட்டு அதை அடிப்படையாக வச்சு உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி வந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா கதவுகளையும் மூட வச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீரப்பனோட கடைசி நாள், அவரோட நாள் அன்னைக்கு சுந்தரமூர்த்தி அவர்களோட உத்தரவின் பேரில் தான் இவங்க வந்து தும்கல் கிராமத்துக்கும் கூட்டிகிட்டே வந்துருக்காங்க. முழுக்க வீரப்பன் நீந்ததில் 99% பங்களித்து மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்திக்கு இருக்கு. அவர் இல்லாமல் வீரப்பன் அங்கே வீழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் நடந்திருக்கு. அது இல்லாமல் இன்னொரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, வீரப்பன் கடைசி வரைக்குமே எஸ்எல்ஆர் துப்பாக்கி தான் வச்சுருந்தார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இப்போ AK-47 துப்பாக்கிகள் இருந்து கோவையில் இருக்கக்கூடிய போலீஸ் மியூசியத்தில் இருக்கு. அந்த AK-47 துப்பாக்கிகள் ரெண்டுமே சுந்தரமூர்த்தி மூலமாக அதிரடிப்படை தான் உள்நினைத்திருக்கு. அதுவும் காவல்துறையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த டீமில் இருந்து அந்த துப்பாக்கிகளை வாங்கி கொடுத்தவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க கூட சொல்கிறாங்க. ஏன்னா வெளிப்படையாக சிலருடைய பேரை நம்ம சொல்ல முடியாது. அதனால் அதை சொல்ல தவிர்த்து தான் வச்சுருக்கேன். இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த துப்பாக்கி தங்கானுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்க போனதையும் தங்கானுடைய ஒன்றுவிட்ட அண்ணன் மகன் கணேசன் ஒருத்தருக்கார், அவர் பார்த்துருக்காரு. இது எல்லாமே நான் விசாரித்து தான் நான் சொல்கிறேன். இன்னும் யார் நான் எழுதியிருக்க அந்த வீரப்பன் வாழ்ந்தது வீழ்ந்தது நூலில் முழுமையாக யார் பார்த்தோம், யார் என்ன சொன்னாங்க, என்னங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். இது எல்லாம் மூடி மறைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷங்களாக சைலண்டாக இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் இந்த புத்தகம் எழுதினதுக்கு பிறகு மீண்டும் 3 வருஷம் இந்த அமைப்பு சத்தம் இல்லாமல் பேசாமல் இருக்கு. அதுக்கு பிறகு இப்போ எனக்கு எதிராக ஒரு டீம் சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்கு. அதாவது நான் சொல்ல போனால் நான் பணியாற்றிய நிறுவனத்தினுடைய ஆசிரியர் தான். அவர் தான் எனக்கு எந்த வகையிலையாவது என்னை யாராவது பேசி என்னை டேமேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பின்புல வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க வேலை செஞ்சிட்ருக்கார். வீரப்பனை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி திட்டுங்க, மேலே இவெல்லாம் இப்படி வாக்குமூலம் கொடுத்தா இவன் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறதான் செய்யுங்கிறதுக்கான கட்டமைப்பில் ரூபாய் கொடுத்துட்ருக்கார். அவர் தான் வீரப்பன் படுகொலை அவதூறும் மறுப்பும் ஒரு புத்தகத்தை விவேக் வெளியிட்டார். அதுக்கு பின்னாலேயும் அவர் தான் இருக்கார். அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய வழிகாட்டுதலோடு இவங்க இந்த ஒரு நூல் எழுதிட்டாங்க. அந்த நூல் எழுதுனோடு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விவாதம் வரும்போது அதுக்கு எதிர் கருத்துக்கெல்லாம் வர்றது இயல்பு, அது சரிதான். அந்த நூலிலும் கூட வீரப்பனை நாங்கள் எதுக்காக சந்தித்தோம், எங்கே சந்தித்தோம், எத்தனை முறை சந்தித்தோம், அவர் என்ன நினச்சாரு, நாங்கள் என்ன நினச்சி என்ன பேசினாங்கிறத பற்றி இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. விவேக் நான் சொன்னதெல்லாம் போய், நான் கதை எழுதுனது பூரா முழுக்க போய், நான் எழுதியிருக்கிற புத்தகம் முழுக்க பொய்யில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன செஞ்சாங்கிறத முறை சொல்லணும்ல, அது சொன்னால் மக்களுக்கு தெரியும். அதை சொல்லாமையே அதை பற்றி மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கார். அவருடைய நேர்காணலில் கூட நான் சொன்னேன், நீ எதுக்காக செஞ்சீங்க, என்ன நோக்கத்துக்காக செஞ்சீங்க, உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வீரப்பனுக்கு ஆள் தேவை, உங்களுக்கு பதுங்கிறதுக்கு பதுங்கிடம் தேவை. இந்த 2 தான் தேவை. இந்த 2 கடையில் தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை.
வீரப்பன் வச்சிருக்க காசையெல்லாம் எங்கே டெபாசிட் பண்ணால் இவங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்க போகிறதில்ல. அல்லது நான் இந்த காட்டை விட்டு வெளியில் வந்து எப்படி பாதுகாப்பாக வாழலாங்கிறதுக்கான வழிமுறை கேட்க போகிறதில்ல. இல்லை அவங்கள அவர் வீரப்பன் அவர்களை அரசியல் படுத்துவதற்கான தேவை இருந்தது. அரசியல் படுத்துனதே இந்த இயக்கம் தான் சொல்கிறேன். அதான் ஒரு புண்ணாங்களே, இவங்களுக்கே அரசியல் தெரியாதே. வீரப்பன் இவங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே அரசியல் பண்ணவர். வீரப்பனுக்கு தெரியாத அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்லப்போனால் ஒரு வெங்காயம் தான், இவங்களுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது. ஆனால் வீரப்பன் 1980களிலேயே அரசியல் நடந்தவர். கர்நாடகாவோட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்வு பண்ண வச்சவர். தமிழ்நாட்டினுடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு கடுமையாக பாடுபட்டார். முடியல. அடுத்த முறை வெற்றி பெற வச்சார். இப்பவும் சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இவர் பின்னால் இருந்து தேர்தல் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. வாக்கு சேகரிக்கிறது எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. 2001 2002 காலகட்டங்களில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்த ஒருத்தர் இவர் கர்நாடகாவோட வக்கீலாக இருந்திருக்கார். அந்த அளவுக்கு சட்டத்தையும் தெரியும், அரசியலையும் தெரியும், எல்லாமே வீரப்பனுக்கு தெரியும். இவங்க போய் ஒன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது எல்லாமே அவருக்கே தெரியும். இவங்க வேணால் அவர்கிட்ட கற்றுக்கலாம். அதுதான் உண்மையை தவிர வீரப்பனுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறது தவறான விஷயம். இவங்க அரசியல் படுத்தவெல்லாம் போகலை. இவங்க பதுங்கிடம் தேடி தான் போகிறாங்க. கடைசியில் போலீஸினுடைய வலையில் சிக்கிக்கிட்டதுனால காட்டி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவங்களால முடியல. அதுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த உங்களோட நீங்கள் சொன்ன விளக்கம் சொன்ன அந்த காணொளியில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட இயக்கம்னு எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்கிறீங்க. முற்போக்கு இயக்கமாக அறியப்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, முற்போக்கு இயக்கமாக இருந்த அந்த இயக்கம் முற்போக்கான வேலைகளை செஞ்சுருக்கணுமா இல்லையா? அந்த இயக்கங்கிறது ஒரு தலைமுறை இயக்கம். அந்த இயக்கத்தில் பலர் உயிரை கொடுத்துருக்காங்க. பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அந்த இயக்கத்தில் சேர்ந்து நாட்டுக்காக பாட்டு பண்ண இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கேவலப்படுத்துகிற வேலையில் இந்த டீம் செஞ்சுருக்காங்க. தெரிஞ்ச உண்மையை மறைச்சு பொய்யான ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனை சந்திச்சுன்னு சொன்னவங்க, அதை சந்திச்ச நபரில் பேச்சுவார்த்தைக்கு போன சுந்தரமூர்த்தி பேச சொல்லலாம்ல. ஏன் விவேக் பேசிட்டு இருக்காரு? சொல்றாரு, காவல்துறையில் இருக்கிற எல்லாமே அயோக்கியம் அப்படிங்கிறார். என்கவுண்டர் பண்ணக்கூடிய எல்லாமே அயோக்கியம் அப்படிங்கிறார். அப்போ நான் தான் சொன்னேன், இந்த அமைப்பு நீங்கள் நில உரிமையாளர்களாக இருந்த அல்லது அந்த பகுதியில் வந்து பண்ணையாளர்களாக இருந்த பலரை அடித்துரைச்சிருக்கீங்க. இல்லை அந்த மாதிரியான குற்றச்சாட்டு தான் நான் சொல்கிறேன். அந்த வேலையை நீங்கள் செய்கிறது சரியாக இருந்ததுன்னா காவல்துறை செய்கிறது சரிதானே? சென்னையில் 35 கொலை செஞ்சுட்டு 300 கொலைகளுக்கு பின்புலமாக இருக்கிற ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவர் சமூக விரோதி தான். அவனை கொன்ன விதம் வேண்டுமானால் சரியாக இருக்குது, தவறாக இருக்கலாம். கொன்ன விதம் தவறாக இருக்கலாம், தவிர கொன்னது சரிதான். அது அவசியம் அவனை ஒழிக்கப்பட வேண்டியவன் தான். அப்படி ஒழிக்கப்பட வேண்டியவனே நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தானே? உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க என்ன மக்களுக்காக மக்களை ஆட்சி, அது மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அதிகாரம் செலுத்துகின்றவனை நாங்கள் அழித்தொழிப்பு செய்கிறோன்னீங்கன்னா அதுக்கு பேர் அழித்தொழிப்பு. அதே வேலையை போலீஸ் செய்யும்போது அது போலி என்கவுண்டரா? இதெல்லாம் முரண்பாடு தானே? சராசரியான பார்வையை பார்க்கணும். பொது மனிதனாக இருந்து நீங்கள் இன்னும் பார்க்கணும். போலீஸ் பண்ணுற என்கவுண்டரும் அதில் ஒரு சிலது மாதிரி போயிருக்கு. இன்னொசன்ட் கூட இருப்பாங்க. வீரப்பன் தேர்தல் வேட்டிலேயே பலர் வீரப்பன் தொடர்பில்லாத பலர் கொண்டிருக்காங்க. அதை நம்ம கண்மையாக கண்டிக்கலாம், அவங்கள நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற என்கவுண்டர் எல்லாமே ரவுடிகளை தான் போடுறாங்க. அப்போ அது சரிதானே? நம்ம ஏற்றானே அவனை சட்டத்தின் இன்னைக்கு இந்த இடதுசாரி அமைப்புகள், இந்த நக்சல் அமைப்புகளோ மற்ற இடதுசாரி சிந்தனை உள்ள வழக்குரைஞர்கள் எல்லாமே ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னா அதை பற்றி ஒரு உண்மையை உங்களுக்கு போடணும், அந்த போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணும், அவனை விசாரிக்கணும், அவனை நீதிமன்றத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய படையை திரட்டி வரிஞ்சுக்கிட்டு எழுதுறாங்க, அவனுக்கு எதிராக வழக்கு நடத்துகிறாங்க. இதே இந்த வழக்குரைஞர்கள் எத்தனையோ ரவுடிகளால் தமிழ்நாட்டில் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சேலத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் குடும்பத்தோடு 5 பேரோட கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டதுக்கு பின்னால் ஒரு அரசியல் பின்புலமும் ஒரு ரவுடி பின்புலமாக இருக்குது. அந்த வழக்கை வரியாக போலீஸ் கையை எடுத்துகிட்டு போய் வழக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. அந்த வழக்கில் மனித உரிமைக்காக போராடுற எந்த வக்கீலாவது இணைஞ்சு நான் அரசுக்கு சாதகமாக வர்றேன், இந்த வழக்கு இப்படி நடத்தலாம்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்கீங்களா? இல்லை. சென்னையில் சமீபத்தில் ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டார். வழக்கறிஞர்கள் போர்வையில் நின்றுட்டு இருந்தார். அவரால் 300 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும். அந்த 300 பேரும் அப்பாவிகள் தானே? ஒரு 10 பேர் 15 பேர் ரவுடியாக இருக்கலாம், மீது ஒரு 200 பேராவது அப்பாவிகள் இருப்பாங்க. அந்த அப்பாவிகளுக்காக இந்த வக்கீல் யாராவது போயிருக்காங்களா? அரசுக்கு சாதகமாக நாங்கள் வரேன்னு சொல்லி வழக்கேற்று நடத்தியிருக்காங்களா? இல்லை. போலீஸ் அவங்களுக்கு இருக்கிற
நெருக்கடி நிலை. ஏன்னா அடிப்படையில் இன்னொரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்புலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. சட்டம் ஒழுங்கை கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு கொலையை பற்றியோ அல்லது இந்த மாதிரி ஆதாய கொலைகள் அல்லது ரவுடி கூலிப்படையினுடைய பின்னால் செயல்படக்கூடிய கொலைகளை பற்றி விசாரித்து அதை சார்ஜ் ஷீட் போடணும்னு சொன்னாங்கன்னா, இவங்க இருக்கிற தலைவலிகளுக்கு இடையில இந்த கட்சிக்காரன் உண்ணாவிரதம், அந்த கட்சிக்காரன் ஆர்ப்பாட்டம், இந்த கட்சி அந்த கட்சி எதிர்த்து பேச்சு, இவன் பொதுக்கூட்டம், இவன் அடிதடி, இந்த அக்கப்போர்களுக்கு இடையில ஒரு கொலை வழக்கை விசாரித்து அதுக்கு சரியான சார்ஜ் ஷீட் போட்டு ஒப்படைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இப்படி பல்வேறு சிக்கல். இதில் பல அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அல்லது இப்போ மாமூல் வாங்கி கொடுக்கணும், இவனே ஏற்கனவே 10 லட்சம் கொடுத்துட்டு அந்த 10 லட்சம் வசூல் பண்ணணும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்காருல. பெரும்பாலும் கொலை வழக்கை நிரூபிக்கிறதுக்கான தரவுகளை எடுக்க முடியறதில்ல. இதை அரசு கொலை அப்படின்னு வந்துட்டாவே அதை விசாரிக்கிறதுக்கு மாவட்ட அளவிலான ஒரு தனிப்படை போடுறோம். அல்லது இந்த மாதிரி ஆதாய கொலைகள் கூலிப்படையாக கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு விசாரிக்கணும். அதுக்கு ஒரு தனிப்பிரிவை போட்டு ஒரு மூத்த ஏடிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி லெவலில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை போட்டு அவரை விசாரிக்க சொல்லலாம். ஒரு 36 வயசு 37 வயசு இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், அவனுக்கு அந்த சட்டத்தினுடைய அத்தனை பிரிவுகளுமே முழுமையாக தெரியாது, ஒரு 10-15 தான் தெரியும். இவர் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டை போட்டு கொண்டு போய் நிற்கும்போது விருதாச்சல ரெட்டியார் மாதிரி, பாப்பா மோகன் மாதிரி, சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கரசுப் மாதிரி ஒரு சட்டத்தை முழுக்க கரைச்சு குடிச்சு கரைகன்ற ஒரு நபரை எதிர்த்தாப்புல வந்து நின்று அவங்கள்ட்ட பேசும்போது கைகாலில் உதற ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தடுமாற்றமான சூழல்ல தங்களுடைய சார்ஜை சரியாக ஃப்ரேம் பண்ணாம விட்டுருவாங்க. அப்போ கேஸ் அக்யூட்டர் ஆயிடுது. இதுக்கு இந்த இடதுசாரி வக்கீல் மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள், மனித உரிமையில் ஏன்னா அந்த செத்தவனும் மனித உரிமையில் பாதிக்கப்பட்டவன் தானே, அவனும் ஒரு மனிதன் தானே. அவனுக்கு எதிராக நீங்கள் வந்து வாதாடி அரசுக்காக அந்த வழக்கேற்று நடத்தி வச்சு அவனை தண்டனைக்குள்ளாக்கிடலாம்ல. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு ரவுடி செஞ்சால் அது தப்பு இல்லை, ஒரு போலீஸ் செஞ்சால் அது தப்பு. ரவுடியும் ஊருக்குள்ளே 10 பேர் முன்னால் வச்சு தான் இன்னொருத்தனை வெட்டுறான், ஒரு அப்பாவுக்கு வெட்டி ஒரு சொத்துக்காக கொலை பண்ணுறான். அந்த கொலைக்கு நீங்கள் வந்து ஒரு 10 வக்கீல் நாங்கள் அரசுக்கு சாதகமாக வரலாம், இவனை விடக்கூடாது, இந்த ரவுடி உள்ளே போட்டாங்க மாதிரி வந்து நின்னீங்கன்னா அரசும் உங்களை வரவேற்கும், நீங்களும் ஒரு சமூக அக்கறை உள்ளவன்னு சொல்லலாம். போலீஸ் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கும் போது மட்டும் உடனடியாக அவனுக்கு எதிராக நீங்கள் இவ்வளோ பேர் வரையில்லை. இதுவும் ஒரு வகையிலான மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவகாரம் தான் கடைசி வீரப்பன் விவகாரத்துலையும் வந்துடும். அப்போது யாரையுமே நம்பாத வீரப்பன் மாவோயிஸ்ட் இயக்கங்களை நம்பி அதன் மூலமாக தான் அவருக்கு வந்து அந்த முடிவு எடுக்க சிக்கல் வருது. அதாவது வீரப்பனுக்கு அதீதமான ஆர்வம் உள்ளதுன்னா ஒரு 3 விஷயங்கள் தான். ஒன்று, அவர் உணவு பொருள் இருக்கிறதுல அவருக்கு பால், மோர், தயிர் இது காட்டுக்குள்ளே கிடைக்காது. அதனால் எங்கே பார்த்தாலும் பால், மோர், தயிரை விரும்பி சாப்பிடுவார். அடுத்தபடியாக வேட்டைனா தூங்குற நேரத்தோடு எழுந்துச்சு போயிடுவார். துப்பாக்கி, இந்த 3 தான் அவருக்கு அதீதமான ஆர்வம் இருக்குது. இந்த 3ல் ஒன்று தான் இந்த அமைப்பின் மூலமாக உள்ளே போன துப்பாக்கி. 2 AK-47 துப்பாக்கி உள்ளே போனோன்னா அவர் இவங்களை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறார். அதில் தான் அவர் அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு கொடுத்ததுக்கு ஒரு வலைப்பின்னலுக்குள்ள சிக்க வைக்கிறார். இப்போ நம்ம பெரும்பான்மையான இது வீரப்பன் சம்மந்தப்பட்ட காணொலிகள்லையோ கட்டுரைகள்லையோ பார்க்குறப்போ வீரப்பன் யாரோ ஒருத்தரை நம்பினாலும் நம்புவார், ஆனால் சேத்துக்குழி கோவிந்தன் யாரையும் நம்ப மாட்டார், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாருன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த குழுவின் மேலே, இந்த மாவோயிஸ்ட் குழுவின் மேலேயோ சமயம் வந்து மேலே உண்டே வந்துடுது. வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு ஒரு 2 சந்திப்புக்கு முன்ன நடந்த சந்திப்பில் இந்த ட்ரேடர் மேலே சேத்துக்குழி துப்பாக்கி தூக்கி வச்சுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே இவங்களுடைய சந்திப்பு அந்த துண்டல் காட்டு பகுதிகள் நடக்கிற நேரத்தில் இந்த ட்ரேடருக்கோ அல்லது அந்த உழவு பார்க்க போயிடுற பாண்டிக்கரனுக்கோ இந்த ட்ரேடரை வழிநடத்தி போயிட்டு இருக்கிற துரைப்பாண்டியனுக்கோ தெரியாமல் எஸ்பி சம்பத்குமார் தலைமையிலான ஒரு டீம் அங்கே வந்து இறங்கிடுது. அந்த டீம் இறங்கி வீரப்பன் குழுவினர் எந்த வீட்டில் சந்திக்க வர்றாங்களோ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கரெக்ட் இருக்கு. ஒரு 150 அடி உயரத்தில் ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கரெக்டுக்கு நீளமாக அந்த கரெக்டினுடைய உச்சியில் வந்து உட்காந்துடுறாங்க. உச்சியில் உட்காந்துட்டு இந்த வீட்டை கண்காணிக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக இவங்க ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு சந்திக்க போகும்போது அந்த வீட்டினுடைய மேற்கு பக்கம் சின்னாறு போகுது. அந்த சின்னாற்றில் இறங்கி போனால் செங்கப்பாடி, காவிரி ஆற்றுக்கிறது செங்கப்பாடிக்கு போயிடலாம், அதில் தான் போவாங்க. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முதல் நாள் இவங்க வந்துட்டு இந்த பக்கம் போகாமல் நேராக எதிர்பக்கம் கோடுப்பட்டி பக்கத்தில் குமரன்தாங்கல்னு ஒரு கரெக்ட் இருக்குது. அந்த கரெக்டில் வீரப்பன் கூட உட்காந்துருக்காங்க. சேத்துக்குழி கோயிலுக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம போக வேணாம், இங்கேயே இருப்போங்கிறாங்க. அங்கே அவன் மேலே உட்காந்துடுறாங்க. உட்காந்துருந்த நேரத்தில் இந்த டீம் போகுது. அது இந்த ட்ரேடர் சுந்தரமூர்த்தி இவங்க டீம், அதை கண்காணித்து போன உளவு பிரிவு டீம் எல்லாமே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்க வரல. அன்னைக்கு இவங்க போய் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு 8:30 மணி சுமார் அந்த நேரத்தில்
கோடுப்பட்டி ரோட்டில் போன ஒரு டெம்போ ட்ராவலர் வேன் நிற்கிது. அங்கேருந்து கொஞ்சம் பேர் இறங்கி வந்து இந்த கரெக்ட் மேலே உட்கார்றது, அந்த வேன் இறக்கி விட்டுட்டு போனது, விடிய காலம் 4 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போனது எல்லாமே அவர் பார்த்துட்றாரு. வீரப்பன் கூட பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அடுத்த சந்திப்பில் போகும்போது இந்த ட்ரேடரை நெருக்கிறாங்க. இதை நான் சொன்னேன், இந்த ட்ரேடர் வந்து மிக சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவங்க சேத்துக்குழி கோவிந்தன் துப்பாக்கி தூக்கி வச்சோன்னா எத்தனை நாளாக இந்த வேலை பார்த்துட்ருக்க, எங்களை பிடிச்சி கொடுக்குறக்கே முடியுது நித்தியா அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் ரொம்ப சாதாரண சொல்ல, அண்ணா நீ சொல்லலாண்ணா அவர்கிட்ட கொடுங்க, பெரியவர்கிட்ட கொடு, நான் சொந்தக்காரன், எப்படியும் ஒன்று நீங்கள் கொல்லுவீங்க அல்லது கர்நாடக எஸ்டிஎஃப் அல்ல தமிழ்நாடு போலீஸாக என்ன கொல்லும். வீரப்பனுக்கு எவ்வளோ தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், துப்பாக்கியெல்லாம் வாங்கி கொடுத்து ஆளுகள் எல்லாம் இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நான் உயிரோட போகிறாங்க கொல்லுவாங்க. என்னைக்கு நீங்கள் என்னை சந்திச்சிங்களோ அன்னைக்கே என் குடும்பம் வீணா சாக போகிறதுன்னு தான் தெரியும். வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பால்டாயிரம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் என்னை கொண்டுருங்க, நான் போகலன்னா அவளுக்கு குடிச்சு சேர்த்துருவா. இதுதான் நடக்குது, எனக்கு தெரியும். சுடுங்கண்ணா, ஏன் சார் இருக்கு நேரத்தை வீணாக்குறீங்க, சுடுங்க. போலீஸாரன் ஏதோ கண்ட ஜாதிக்காரன் சார், நம்ம சொந்தக்காரன் நம்ம ஜாதிக்காரன், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு பெருமை, சுடுங்கண்ணாங்கிறான். இவன் அந்த வேகமாக பேசுனது, இவனுடைய அந்த பேச்சாற்றெல்லாம் பார்த்துட்டு வீரப்பனே ஒரு நிமிஷம் சொன்னாயிராரு, சும்மாறா கோயந்தா, இவன் அப்படி செய்ய மாட்டான், அது ஏதோ வேறு பிரச்சனைகள் நடந்துக்க மாட்டிருக்குது, இவன் செய்யறதுக்கு வாய்ப்பில்லை, இனி இந்த இடத்துல சந்திக்கலாம், வேறு இடத்துல சந்திக்கலாம், அடுத்த ஒரு சந்திப்பு வேறு இடத்துல நடக்குது, மீண்டும் இந்த இடத்துக்கே வருது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த சந்தேகம் வந்துருச்சு, இந்த ஆப்ரேஷன் டீம் அங்கே போனது வீரப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் துரைப்பாண்டியை கெஸ் பண்ணிடுறாரு. காவல்துறையில் அந்த காலகட்டங்களில் அதிரடிப்படையில் இருந்த அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளுமே நான் வீரப்பனோட தொடர்ந்து நெருக்கத்தினால என்னை வீரப்பனுடைய ஆளாக தான் பார்த்தாங்க. அதுவும் நான் பணியாற்றும் பத்திரிகை ஒரு தராதரமே இல்லாமல் எல்லாரையும் கண்ணாப்பண்ணு எழுதக்கூடியது. என்னுடைய முன்னாள் ஆசிரியர் கண்டிப்பாக நெருக்கடி இருப்பார். ஏன்னா நான் எடுத்து கொடுத்துருக்க ஃபோட்டோவும் நான் எடுத்து கொடுத்துருக்க வீடியோவும் அவருக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சோறு போடக்கூடிய ஒரு சொத்து. அதை அவர் முழுக்க தானே அனுபவிக்கணும்னு நினைப்பார். அதனால் அதுக்கு நெருக்கடி இருப்பார். இன்னொன்று, கல்யாணம் வீடுனா மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடுனா பணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மைண்ட் செட்டில் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து என் மேலே இது வரைக்கும் ஒரு 4 வழக்குன்னு போட்டிருக்காரு. நான் ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருந்தேன், வினை விதைத்தவன் வினையாக இருக்கணும், அவன் தான் அதை செஞ்சுக்கணும், அதுக்கு நான் பொறுப்பாக முடியும்.